அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4. ஸோ எல்லா ஸ்ட்ரீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ், அது ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி காமன் தான். எல்லாருக்குமே 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டினுமே இப்போ வெயிட்டேஜ் பிரிச்சிட்டாங்க. ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 15 கொஸ்டினும் 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங்ல இருந்து கேட்க போறாங்க. ஸோ அப்ப இந்த மேக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து மேக்ஸ் தான். ஏன்னா நமக்கு உள்ள வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ண விஷயம் கரெக்டா தப்பாங்கிறது. அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஆன்சர் போடுறப்ப அது நம்ம கரெக்டா போடுறோமா தப்பா போடுறோமா அப்படிங்கிற உள்ள வச்சே நம்ம கெஸ் பண்ணக்கூடியது வந்து மேக்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்ப சிலபஸும் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேக்ஸுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோட்ல பண்ண போறோம். நீங்க எங்க இருந்து கூட இதை ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம இந்த மேக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அதுக்குன்னு புக்கு கொடுத்து அதுக்குன்னு கிளாஸ் எடுத்து அதுக்குன்னு டெஸ்ட் வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ண போறோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும், நீங்க குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 படிக்கலாம், குரூப் 2A படிக்கலாம், அதுல வரக்கூடிய குரூப் 4 படிக்கலாம். உங்க எல்லாருக்கும் பயன்பெறக்கூடிய ஃபீல்ட்ஸ் மெடல் மேத்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது என்ன ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் இந்த ஃபீல்ட்ஸ் மெடல். அதாவது ஈக்குவல் டு நோபல் பிரைஸ் சொல்லலாம். மேக்ஸுக்கான நோபல் பிரைஸ். மேக்ஸுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனா அதுக்கு ஈக்குவலா கருதக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃபீல்ட்ஸ் மெடல். இது வாங்குறவங்க மேக்ஸுக்கான நோபல் பிரைஸ் வாங்கினதா கருதப்படுவாங்க. சரிங்களா? சோ அதனால அந்த பேரை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் தான். நம்ம சுரேஷ் பாடசாலை வழியா ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வித் மார்க் டெஸ்டோட இதை வந்து கொடுக்க போறோம். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணல நம்ம 25 அவுட் ஆஃப் 25 வந்து கண்டிப்பா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இது என்னையில இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து வியாழக்கிழமை இருந்து இந்த டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறோம். சரி, ஒய் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் டெஸ்ட்? டிஎன்பிஎஸ்சில ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இதுல வந்து பிளே பண்ணுது. சரிங்களா? ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் டிஎன்பிஎஸ்சி உடைய எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்லயும், அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2, 2A, குரூப் 4, வேற டெக்னிக்கல் எக்ஸாம், அக்ரி எக்ஸாம், இந்த மாதிரி வாட் எவர் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலுமே அதுல 25 கொஸ்டின் என்ன வச்சுட்டாங்க, நமக்கு ஆப்டிடியூட் வச்சுட்டாங்க. ஸோ ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது வந்து ஆப்டிடியூட் சப்ஜெக்ட். ஸோ இது எதுக்குன்னா நம்மள வந்து நம்ம அனலிட்டிக்லாவும் ரீசனிங்லாவும் நம்மளுடைய கேப்பபிலிட்டியை செக் பண்றதுக்கான இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த விஷயத்த வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எதுல எல்லாம் கவர் ஆகுதுன்னா ஆப்டிடியூட்லயும் ரீசனிங்ல இருந்து நமக்கு கவர் ஆகி இது வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து பார்ப்பாங்க. நம்மளுடைய நியூமரிக்கல் ஆப்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. அடுத்து வெர்பல் ஆப்டிடியூட் எப்படி இருக்கு, அரித்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்பல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து கேட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒய் சூஸ் அவர் ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீம் அப்படிங்கறதுனால நீங்க வந்து போன்லயோ வாட்ஸ்அப்லயோ என்ன பண்ணிருக்கலாம், நீங்க கனெக்ஷன்லயே இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல அந்த விஷயத்த போட்டோ எடுத்து அனுப்பலாம். அது கிளாரிபிகேஷன் வந்து எங்க எக்ஸ்பர்ட் வந்து கொடுப்பாங்க. இல்ல போன் மூலியமா நீங்க என்ன படிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டை நீங்க 1-to-1 டைரக்டா நீங்க அவங்ககிட்ட பேசி உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ஒரு 1-to-1 மென்டர்ஷிப்பும் பிளஸ் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு இதா இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல். இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே கொடுத்துட்டாங்க 15 கொஸ்டின் ஆப்டிடியூடு, 10 கொஸ்டின் ரீசனிங் சொல்லிட்டாங்க. அந்த சிலபஸுக்கு ஏத்தாப்புல நமக்கு அப்டேட்டட் நியூ சிலபஸ் வச்சு அப்டேட்டட் புக் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு மட்டும் இருக்காது, அதுக்கு உண்டான சொல்யூஷன் டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க அதை பத்தி என்ன பண்ணிக்கலாம், நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட எல்லா டைப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் கேட்கறாங்களோ அப்படி கவர் ஆகுற மாதிரி இந்த புக்கு ஒன்னு உங்களுக்கு மேக்ஸ் புக்கும் கொடுத்துருவாங்க, சரி ஆப்டிடியூடும் கொடுத்துருவாங்க, ரீசனிங் கொடுத்துருவாங்க. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸஸும் எடுத்துருவாங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெகுலரா ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து எடுத்துருவாங்க சுரேஷ் பாடசாலை வழியா. அடுத்து வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் அந்த இதுல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தான் என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இது ரெக்கார்டர் கிளாஸஸா இருக்கிறதுனால நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எப்பனாலும் எத்தனை டைம்னாலும் நீங்க அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எப்போ புரியுதோ அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மார்க் டெஸ்ட் வச்சு இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறோம். நமக்கு வந்து புக்கு கொடுக்குறோம், கிளாஸ் எடுக்கிறோம், அதோடு இல்லாம அந்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம ஒவ்வொரு
மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு OMR ஷீட்டும் உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருப்பாங்க. நீங்க உங்க டெஸ்ட்டுமே OMRல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிளாஸஸ் பொறுத்தப்பட்ட நமக்கு 40க்கு மேற்பட்ட கிளாஸஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்ல இருக்க போது. 120 ஹவர்ஸ்க்கு மேற்பட்ட கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. 120 மணி நேரத்துக்கு மேற்பட்ட கிளாஸஸ் இருக்க போது. எல்லாமே ரெக்கார்டட் செஷனா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் சிலபஸ்ல இருந்து யூனிட் வாரியா ஒரு 13 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அதுல இருந்து ஃபுல் டெஸ்ட் ஒரு 2 டெஸ்ட். அதே மாதிரி ரீசனிங்ல இருந்து யூனிட் வாரியா ஒரு 7 டெஸ்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 3. ஸோ ஒட்டு மொத்தமா நமக்கு 25 டெஸ்ட் கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த டெஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணலாம்னா நீங்க நிறைய மோடு இருக்குது. ஒண்ணு மொபைல் ஆப், உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய மொபைல் ஆப் அப்படின்னு சொல்றப்ப பிளே ஸ்டோர்ல சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்றீங்க. அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துறோம். த்ரூ வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அகாடமி வெப்சைட் www.sureshIASacademy.com கிளிக் பண்றீங்க. அது உள்ள போறீங்க. இல்ல மேல ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுரேஷ் பாடசாலைக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ சுரேஷ் பாடசாலைக்குள்ள போய் நீங்க கிராஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த 2 நம்பர்ல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க. இல்ல உங்களுக்கு ஃபோன் ஃப்ரீயா இருக்குன்னா ஃபோன்ல பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில் வாங்கி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த மூலியமா நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மேக்ஸ் ரீசனிங் புக் கொடுப்பாங்க. நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா 1300 ரூபாயும். எல்லாத்துக்குமே இந்த புக்கையுமே உங்களுக்கு சேர்த்து அனுப்பிடுவாங்க. எல்லாமே இன்க்ளூடான ஒரு ஃபீஸ் தான். ஸோ இந்த புக்குமே உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர்ல அனுப்பிடுவாங்க. ஸோ அப்புறம் டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுதான் டெஸ்ட் பிளானும் கிளாஸ் பிளானுமே. ஸோ உங்களுக்கு முதல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 10ஆம் தேதி தேர்ஸ்டேல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனுடைய டாபிக் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாத்துலயுமே என்ன ஸ்பெஷல்னா ஒவ்வொரு டாபிக்கும் உடச்சி என்னென்ன டைப் இருக்கோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் சொல்லி பாக்குறப்ப ரேஷனல் நம்பரு, இர்ரேஷனல் நம்பரு, பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பரு, அடுத்து பிரைம் நம்பரு, கோ பிரைம் நம்பரு, அடுத்து ட்வின் பிரைம் நம்பரு, பிரைம் ஃபேக்டரு, இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்டா இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இதான் முதல் டெஸ்ட். 2வது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சிம்பிளிபிகேஷனு. ஸோ சிம்பிளிபிகேஷன்ல என்னென்ன டைப்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் வைக்க போறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எல்லா விஷயமும் இதுல வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேஷியோன்னு எடுத்துட்டீங்கன்னா ரேஷியோல என்னென்ன டைப்ல எல்லாம் நமக்கு சம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்லி விகித சமன் விதியில இருக்கும். அடுத்து ABCD வச்சு போடுவோம்ல அந்த மெத்தட்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ரிலேட்டட் டு பர்சன்டேஜ் வச்சு பர்சன்டேஜ்ல இது கேட்பாங்க நமக்கு ரேஷியோல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மிக்சர்ஸ் கலவை தொடர்பான, அதாவது 2 அமிலத்தை கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கலவை தொடர்பான சம்ஸ். ப்ராப்ளம் ரிலேட்டட் டு நம்பர் தொடர்பானது, ரெவென்யூ வருமானம் தொடர்பான, இந்த மாதிரி ரேஷியோன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்குதோ எல்லா மாடலையுமே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இதை மட்டும் பார்த்தா போதும். நீங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படாது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாக்களும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டீடைல்டு டெஸ்ட் ஷெட்யூலா நமக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டோடைய PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ எடுத்து என்ன பண்ணிருங்க, இது பிரகாரம் நீங்க பயன்பெற்றுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் உண்மையிலே மேக்ஸுக்கு ஒரு 25 மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 3Dன்னு எடுத்துட்டீங்கன்னா 3Dல என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் முழுக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் பாடசாலையில ஆன்லைன் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு தான். இல்ல ஜாயின் பண்ணி வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்.